இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஒரு சின்ன ஆத்திச்சூடி செய்யுள். நேர்பட ஒழுகு. நேர்பட ஒழுகு அப்படின்னா நேர்மையாக இரு, பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாதே, ஒழுக்கம் தவறாமல் நேர்மையான வழியில் நாம் அனைவரும் வாழ வேண்டும் என ஔவையார் கூறுகின்றார். நேர்பட ஒழுகு. ஓகே. இப்போது சமீபத்தில் யூடியூப்பில் மற்ற ஊடகங்களில் ஒரு செய்தி படித்தேன். அதாவது வாரணாசி போகிறவங்க, காசிக்கு பக்தி சுற்றுலா போகிறவங்க காசி விஸ்வநாதர் கோயிலை வழிபட்ட பிறகு இன்னும் ஒரு முக்கியமான இடத்தை நாம் பார்க்க வேண்டும். அது என்னன்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. சரி, அதில் என்ன அப்படி விசேஷம் அப்படின்னா, அதை ஸ்தாபித்தவர் பண்டிட் மதன் மோகன் மாளவியா என்ற மிகச்சிறந்த கல்வியாளர், மிகச்சிறந்த தேசபக்தர், இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்கு பெற்றவர். இவர் 1861 அலகாபாத்தில் பிறந்தார். சரி, அதுக்கப்புறம் சிறப்பாக கல்வி கற்றார். அதுக்கப்புறம் 1886 ஒரு இடத்துல அவர் மேடையில் பேசுகிறத கேட்டு மக்கள் எல்லாம் அவரை அரசியலில் சேர சொல்லி சொல்கிறாங்க. அரசியலில் சேர்றாரு. அதுக்கப்புறம் எல்எல்பி படிச்சுட்டு 1893 அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். ஒரு சமயம், அதாவது 1922 சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல காந்திஜி நடத்திய சுதந்திர போராட்டத்தில் சில மக்கள் ஈடுபட்டார்கள். அதில் ரொம்ப கலவரமெல்லாம் அதிகமாகிட்டு 171 பேரை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்து விட்டது. அவங்க பல வன்முறைகளில் ஈடுபட்டதுனால அவர்களுக்கு தூக்கு உறுதி அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் பண்டிட் மதன் மோகன் மாளவியாஜி அவர்களுக்காக கோர்ட்டில் மிக சிறப்பாக திறமையாக வாதாடி அத்தனை பேரையும் விடுதலை செய்து வெளியில் கொண்டு வந்து விட்டார். அந்த நீதிபதியே இவருடைய வாத திறமையை பார்த்து வெகுவாக பாராட்டினார். சரி, இவருக்கு ஒரு ஆசை. எப்படி அந்த காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் மிக சிறந்த கல்விக்கூடமாக திகழ்ந்ததோ அதுபோல் அவருடைய காலத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை துவக்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஆசை. அதுக்கு பணம் வேணும் இல்லையா? அதுக்காக அவர் தார்பங்கா அந்த மன்னரை போய் பார்த்து நிதி கேட்குறாரு. அவர் ஒன்றும் நிதி கொடுக்குற மாதிரி தெரியல. சரின்னு திரும்பி வந்துடுறாரு. இவர் அடிக்கடி மக்களுக்கு கீதையினுடைய சொற்பொழிவை நடத்துவது வழக்கம். ஒரு நாள் அந்த மன்னர் இவர் கீதையினுடைய சொற்பொழிவை நடத்துகிறத கேட்டுட்டு மெய் மறந்து போயிட்டார். இவ்வளோ அருமையாக கீதையை பற்றி உரையாற்றுகிறாரே அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு 25 லட்சம் ரூபாய் அவருக்கு கல்விக்கூடம் துவக்கிறதுக்காக கொடுத்தார். இதுதான் ஆரம்பம். அதுக்கப்புறம் அதுபோல் நிறைய நபர்களை சந்தித்தார். ஹைதராபாத் நிசாம் அந்த காலத்தில் மிக மிக பெரிய பணக்காரர் அப்படின்னு கேள்விப்பட்டு அவரை சந்திக்க போகிறாரு. அங்கே போயிட்டு நான் ஒரு கல்விக்கூடம், கல்வி கழகம் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் நிதி உதவி கொடுங்கன்னு சொல்லி அவரை கேட்குறாரு. என்ன பேரில் ஆரம்பிக்கிறீங்கன்னு அவர் மன்னர் கேட்குறாரு, நிசாம். இவர் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, காசி இந்து பல்கலைக்கழகம்னு சொல்கிறாரு. அவருக்கு உடனே நிசாமுக்கு கோபம் வந்துருச்சு. இந்து பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு என்கிட்ட நிதி கேட்குறியா அப்படின்னு கோபத்தில் தன்னுடைய காலணியை கழட்டி வீசி எறிகிறாரு. அங்கே சபையில் இருந்த அத்தனை பேரும் விக்கித்து போயிட்டாங்க. மாளவியாஜி அவர்கள் கொஞ்சம் கூட அசரவே இல்லை, மனம் தளரவே இல்லை. கீழே குனிஞ்சு அந்த காலணியை எடுத்துக்கிட்டு
நிதானமாக அரண்மனையை விட்டு வெளியேறாரு. வெளியே வந்து மக்கள்கிட்ட இது வந்து நிசாமனுடைய ஒரு காலனி, இந்த காலனியை நான் ஏலம் விட போகிறேன், விருப்பம் உள்ளவர்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். 5, 10, 20, 100, 500 அப்படி போயிட்டுருக்கு. இதை அறிந்த நிசாமனுடைய பணியாளர் ஒருத்தர் ஒரே ஓட்டமாக ஓடி போய் நிசாமிடம், உங்களுடைய ஷூ ஏலம் விடப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த விவரத்தை சொல்கிறார். அதை கேள்வி பண்ணுற உடனே நிசாமுக்கு ஒரு அதிர்ச்சி. அவர் மந்திரியை கூப்பிட்டு, யாராவது குறைவாக ஏலம் எடுத்துகிட்டு போகிறாங்கப்பா, நீ போய் மிக உயர்ந்த விலை கொடுத்து அந்த ஷூவை வாங்கிட்டு வா. ஏன் அப்படின்னா, இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு நிசாமனுடைய ஷூ ஏலம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ரொம்ப வெட்கக்கேடு. அதனால் நீ போய் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வான்னு அனுப்புகிறாரு. அதே போல் அவரும் ஏறக்குறைய அதாவது ஒரு பல லட்ச ரூபா மதிப்புன்னு வச்சுங்களேன், பல லட்ச ரூபா கொடுத்து அந்த மந்திரியே அதை ஏலத்தில் எடுத்துகிட்டு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த பணத்தையும் வச்சுக்கிட்டு பல்கலைக்கழகம் நிறுவுகின்றார். அது எப்போன்னா 1916 1916 பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியை நிறுவினார். அது சாதாரணமான யூனிவர்சிட்டி இல்லைங்க. 500-600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பல்கலைக்கழகம். அதில் 100க்கும் மேற்பட்ட டிசிப்ளின்ஸ் அதில் இருக்குது. கல்வி கற்கிறதுக்காக பல்வேறு படிப்புகள் இருக்குது. மிக சிறந்த பல்கலைக்கழகங்களில் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியும் ஒன்று. அப்புறம் இவர் ஒவ்வொரு இடத்துல மேடையில் பேசும்போதும் சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை திரும்ப திரும்ப சொல்லி அந்த ஸ்லோகம் பிரசித்தி பெறறதுக்கு இவர் காரணமாக இருந்திருக்கார். ஓகே. அப்புறம் ஹரித்வாரில் ஒரு இடம், ஹர்கி பௌரி அப்படின்னு ஒரு இடம், அங்கே மாலையான கங்காதேவிக்கு ஆரத்தி ஆரத்தி எடுப்பதை இவர் தான் ஆரம்பித்தார். அந்த கங்கா ஆரத்தி என்பது இன்றும் பிரபலமாகி வருகின்ற ஒரு நிகழ்வு. ஓகே. இதுக்கு அப்புறம் வந்து இந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி மேதகு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பேராசிரியராக பல ஆண்டுகள் பணிபுரிந்து உள்ளார். அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு சர்வ கலாசாலை. மாளவியாஜியினுடைய கல்வி பணியை போற்றி நமது அரசாங்கம் 2014 அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்து அவரை கௌரவித்தது. இது ஒரு செய்தி. ஓகே. இப்போது நம்ம ஒன்று மறந்துடக்கூடாது. நிசாம் வந்து ஒரு ஷூ எடுத்து அவர் மேலே அடித்தப்போ எல்லோரும் பயந்துட்டாங்க, ஆடி போயிட்டாங்க. ஆனால் இவர் அமைதியாக அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் ஏலம் விட்டதுனால லட்சக்கணக்கான ரூபாய் அவருக்கு கிடைச்சிது. இது எதை குறிக்குதுன்னா, எப்பேற்பட்ட அட்வர்ஸ் சிச்சுவேஷன்லேயும் மோசமான ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல கூட தன்னிலை கொஞ்சம் கூட மாறாமல் தன்னம்பிக்கையோட துணிவோட அமைதியாக நிதானமாக யோசனை பண்ணி செயல்பட்டால் அதுலேயும் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்றது இது காட்டுது. ஓகே. கேட்டதுக்கு நன்றி. இந்த லிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தினமும் காலையில் எழுந்த உடனே நாட்டு மக்கள் உலக மக்களின் நன்மைக்காக தவறாமல் இதை கூறுங்கள். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.